எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு இருந்தே பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க எங்கள் ஊரில் எல்லாம். வாசலே பாருங்கள் பாசம் பிடிச்சிருச்சுங்க. நானும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி விட்டுருக்கேங்க. இப்படி இருந்துமே கண்டினியூஸாக மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால பாசம் பிடிச்சிருச்சுங்க. அது மறுபடியும் இன்னும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி விடணுங்க. இது பார்த்திங்கன்னா கருப்பு உலர் திராட்சைங்க. இதை நைட்டே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இதை ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுலையே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொழும்புச்சங்காய் சாப்பாடு தாங்க செஞ்சுருந்தேன். கொழும்புச்சங்காய் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. சரி, நான் அதை வச்சு சாப்பாடு கிளறிட்டு காய் கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். தம்பிக்கு இந்த கொழும்புச்சங்காய் சாப்பாட்டோட இந்த கேரட் பீட்ரூட் பொரியல்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதனால சரின்ட்டு அவனுக்காக கேரட் பீட்ரூட் பொரியல் பண்ணிட்டேங்க. இல்லாட்டி கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சுருப்பேன். கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழும்புச்சங்காய் சாப்பாடு நம்ம எலும்புச்சங்காய் கிளறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்க. கிளறி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பழத்தை பார்க்குறப்பெல்லாம் உப்பு மிளகு பொடி போட்டு சாப்பிட்ணுன்னு தாங்க தோணுது. ஏன்னா அவ்வளோ இதாக இருக்குங்க டேஸ்ட்டாக. சாப்பாடு கிளறிட்டு டிஃபன் பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா தம்பிக்கு பேக் பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.